செஞ்சு போச்சு அப்படின்னா அவன் அண்ணியனால உங்க அப்பனா? புரியுதா உங்களுக்கு? அந்த கேள்வி நமக்கு வரல. இந்த கேள்வி மட்டும் வந்திருந்ததுன்னா இன்னைக்கு நம்ம இப்படி இருக்க மாட்டோம். ஒரு காலகட்டத்துல ஆதி திராவிடர்னு தமிழர்களை அழைக்கணும்ன்ற பரிந்துரை வந்தப்பயே அவங்களையும் ஆதி திராவிடர்னு அழைக்கணும்ன்ற பரிந்துரை தான் வந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்களை. அந்த மக்களை அதை ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல. ஆதி ஆந்திரர்னு ஏன் வந்துட்டு அவங்க திராவிடருங்கிற பேரை ஏத்துக்கல? தமிழ்நாட்டுல இன்ன வரைக்கும் அவங்களை வந்து தமிழ்ல இருக்கிற அவங்கள மட்டும்தான் வந்து ஆதி திராவிடர்னு சொல்லுவாங்க. ஆதி ஆந்திரர்னு இருக்கு, ஆதி கன்னடர்னு இருக்கு, தவிர ஆதி தமிழ்ல எல்லாரும் ஒன்னா இருந்தப்ப தானங்க வந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டுல திராவிடர்னா 4 மாநிலத்தையும் திராவிடர் தானே இருக்கணும். கண்டிப்பா கேரளால ஆதி திராவிடர் இருக்கணும், கர்நாடகால ஆதி திராவிடர் இருக்கணும், ஆந்திரால ஆதி திராவிடர் இருக்கணும். ஏன் இல்ல? அங்கெல்லாம் ஆதி ஆந்திரா, ஆதி கன்னடா. ஏன் அப்படி போட்டுக்கிறாங்க? அப்ப நம்ம மட்டும் ஆதி தமிழர் இல்லாம திராவிடர் ஆனோம் அப்படின்னா தமிழருங்கிற இடத்துல எல்லாம் அவங்க வந்து அதை அழிச்சு திராவிடம்னு போட்டுட்டாங்க. போட்டு ஒருத்தவன் பேர்ல இருக்க பட்டாவை 4 பேருக்கு உரிமையாக்குறது. அப்ப வந்து அது அவங்களுக்கு எளிமையா இருக்கும். எளிமையா வந்து ஆமா, அவங்க ஆட்சி பண்றதுக்கு ஏமாத்துறதுக்கு. இப்ப வந்துட்டு ஒரு அப்பா இருக்கிறாரு, அவருக்கு 4 பசங்க. அதுல வந்து 4 பேருக்கும் வந்து நிலத்தை பிரிச்சு கொடுக்குறாரு. மொத பையன் பேர்ல ஒரு நிலம், 2வது பையன் பேர்ல, 3வது பையன் பேர்ல ஒரு நிலம், 4வது பையன் பேர்ல ஒரு நிலம் இருக்கணும்ல. 4வது நிலம் அவங்க அப்பா பேர்லயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அப்பா இறந்த பின்னாடி இந்த 4 பேர் சேர்ந்து இந்த பையனுக்கு தேவையான நிலத்தை பிரிச்சுப்பாங்க. திராவிடம்ங்கிறது அப்படி பிரிக்கப்பட்ட ஒரு நிலம் தான். இதான் இதுல இருக்கிற சிக்கல். இதாவது திராவிடம்னு சொல்ற வரைக்கும், ஆதி திராவிடர்னு சொல்லிட்டு இருக்க வரைக்கும், திராவிட கருத்தியல்னு பேச வரைக்கும் தமிழ்நாடு 4 இனத்துக்கு உரிமை இருக்கும். கடைசியில் தமிழர்களுக்கு ஒண்ணும் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. 4 ஒரு பங்கு நிலத்தை வச்சுட்டு என்ன பண்றது நம்ம? இதுதான் இதுல இருக்கிற சிக்கல். அப்ப அடுத்தவங்க வந்து பேர் வைக்கிறப்போ, அவனுக்கு லாபகரமா வைக்கிறப்போ நாம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதை ஏத்துக்கிட்டதோட விளைவுதான் தமிழ் இன்னைக்கு அழியிறது, தமிழர்கள் இன்னைக்கு அழியிறது, நமக்குன்னு ஒரு அடையாளம் இல்லாம போனது, நமக்குன்னு ஒரு இறையாண்மை இல்லாம போனது. எல்லாத்துக்கும் காரணம் வந்துட்டு அந்நியர்கள் வச்ச பேரை நம்ம ஏத்துக்கிட்டதுதான். இதை நம்ம முதல்ல உணர்ந்துட்டு அந்த தவறை நிறுத்தணும். அப்ப மட்டும்தான் அது வேலைக்காகும். மொத்தம் தமிழ்நாடு பாடநூலில் பாத்தீங்கன்னா 70க்கும் மேற்பட்ட பக்கங்கள் வந்துட்டு ஆங்கிலேயரோட ஆட்சியை பத்தி சொல்வதற்காக மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இவங்க வந்து இன்னொரு கும்பலை பார்த்து என்ன சொல்றாங்க? பூட்ஸ் நக்கிறவங்க, சங்கிங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பூட்ஸ் நக்கிகள் என்று இவர்களை சொல்லக்கூடாது. அப்படின்னா நம்ம திராவிட மொழியில இந்த குடிகாரங்கள்லாம் வந்து மது விரும்பிகள்ங்கிற மாதிரி பூட்ஸ் கால் விரும்பிகள் என்று வேணா நாகரிகமா கூப்பிடலாமா? தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய பாடத்திட்டம் அது. இந்த பாடத்திட்டத்தில் தமிழர்களுடைய வரலாறு கற்பிக்கப்படுறதில்லை. அப்ப தொடர்ச்சியாக நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே வெளில தான் வந்தது, அது நீ நம்பு, உன்னுடைய உண்மையான வேறு என்னங்கிறது நீ தெரிஞ்சுக்காத. இதுதான் நமக்கு தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடியது. அப்ப இதற்கு நடுவுல கூட்டாட்சி என்ற தத்துவம் நமக்கு வர்றப்போ, அந்த கூட்டாட்சி தத்துவமும் அரசமைப்பும் நமக்கு இருக்கா, அல்ல அதையும் வெளிநாட்டுக்காரங்க தான் கொடுத்தாங்களான்ற ஒரு கேள்வி நமக்கு வருது. இப்ப சோழர்களுடைய ஆட்சி காலம் பத்தின நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கும். ஏன்னா நம்ம பாடநூல்ல அதை பத்தி கொடுக்கறது கிடையாது. தமிழர்